அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தேர்ட் வீக்கில் இருக்கும். மிஷன் 80 ப்ரோக்ராமில் 3வது வாரத்தில் இருக்கும். கிளாஸ் நம்பர் 12ல் இருக்கும். 12வது கிளாஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கு. இந்த கிளாஸில் நம்ம திருக்குறள் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். திருக்குறள் டாபிக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் திருக்குறள் பற்றின ஒரு பேசிக் வியூ கொடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எந்த மாதிரி திருக்குறள் கேட்டிருக்காங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? எஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? சங்க காலம் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சங்க காலம் பற்றின அந்த டாபிக். ஓகேவா? நம்மளோட அடுத்த டாபிக் என்னது? திருக்குறள். சங்கம் பீரியடை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம இதுக்கும் திருக்குறள் சார்ந்து எந்த மாதிரி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃபெமிலியரான டாபிக். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறது. ஓகேவா? எஸ், இது மாதிரி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் என்னென்னா, கொஷினை மேக்ஸிமம் தமிழில் படிங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுங்கள், தமிழில் படிங்க. ஏன்னா எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் குறளையே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொஷினை நம்ம படிக்கிறது சிரமமாக இருக்கும். வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் படிக்க பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும். ஓகேவா? எஸ், நம்ம இன்றைக்கான டாபிக் திருக்குறள். ஓகேவா? எஸ், பார்ப்போம். திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளோட சிறப்புகள். ஓகே, இதில் ஜஸ்ட் பேசிக்காக இருக்க விஷயம் தான். நம்ம கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது திருக்குறள் வச்சு ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாவோ இல்லை குறள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். குறளையே கேட்குற மாதிரி. ஓகேவா? இல்லை குறளில் ஏதாவது 2 லைனை கொடுக்காம அந்த 2 வார்த்தை என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, டேஷ் மாதிரி கொடுத்துட்டு கேட்கலாம். அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதுவும் பார்த்துக்கலாம். ஓகே, திருக்குறளுடைய சிறப்புகள். அடையெடுத்த கருவி ஆகு பெயர் சொல்கிறோம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நம்ம பார்த்தோமா? எஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாவால் பாடப்பட்ட நூல் எது? நம்ம திருக்குறள். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஆமாவா இல்லையா? எஸ், அகரத்தில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அதுமாரி லாஸ்ட்டில் நம்மளுடைய இன்பத்துப்பாலில் முடியும். ஓகேவா? நகரத்தில் முடியுது. ஓகேவா? எஸ், தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாடப்பட்ட நூல் எது? தமிழ்மாதின் இனிய உயர்நிலை. பழகு தமிழ் சொல்லறிமை 4 இதில் 4ங்கிறது நாலடியாரையும் 2ங்கிறது திருக்குறளையும் கொடுக்கும். நம்மளுக்கு தெரியும். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அங்கேயுமே 4னா என்ன? நாலடியார். 2 திருக்குறள். திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் திருவள்ளுவ மாலை. இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 55, பாடிய புலவர்கள் 53. ஓகேவா? எஸ், அப்போ திருக்குறளுடைய பெருமையை விளக்கிற நூல் எது? திருவள்ளுவ மாலை. அடுத்து இயற்கை வாழ்வில்லம் சொல்லப்பட்ட நூல் எது? திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் சொல்கிறோம். ரஷ்யாவின் அணுத்துளைக்காத கிரம்லின் மாளிகையில் இடம்பெற்றுள்ள ஒரே தமிழ் நூல் எது? திருக்குறள். ஓகேவா? இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள ஒரே தமிழ் நூல் திருக்குறள். மலையத்துவசான் மகன் மானப்பிரகாசம் எப்போ பதிப்பிக்கிறார்? 1812 திருக்குறளை முதலாக பதிப்பிக்கிறார். ஓகே, எங்கே வெளியிடுறார்? தஞ்சையில். ஓகே, திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல்கள் சிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேசர் வெண்பா. இந்த நூல்கள்லாம் திருக்குறளுடைய சிறப்பை உணர்த்துகிற நூல். ஓகே, திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற நூலா அப்படின்னு கேட்டால் எஸ், மதச்சார்பற்ற நூல். எந்த இடத்துலையுமே எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய பெயருமே எங்கே பயன்படுத்தப்படலை. அதில் பெரும்பாலான கருத்துக்கள் சமண கருத்துக்களாக இருக்கிறதால, சமண மதத்தோட கருத்துக்களாக இருக்கிறதால அது ஒரு திருவள்ளுவர் சமணராக இருக்கலாம், திருக்குறள் சமண நூலாக இருக்கலாம்ங்கிறது ஒரு ஹைப்போதிசிஸ் தானே மட்டுமே தவிர்த்து அது கன்ஃபார்மான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் சொல்லியிருக்கு. திருக்குறளை நாம் படிக்க ஆரம்பித்த உடனேயே அது ஒரு மதசார்பற்ற நூல் என்ற உண்மையை நாம் அறியலாம். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜைன மதம் மற்றும் இந்து மதம் போன்ற பல மதங்கள் இருந்துள்ளன. அதை போலவே இறை மறுப்பாளர்களும் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஆனாலும் மதசார்பற்ற தன்மை என்னும் கருத்தாக்கத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. வள்ளுவரே மத நம்பிக்கை உடையவர் தான். ஆமாவா இல்லையா? வள்ளுவர் மத நம்பிக்கை உடையவர். ஆனால் மதத்தை தூக்கி பிடிச்சாரான்னு கேட்டால் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? எஸ், ஃபர்ஸ்ட் குறள் என்னது? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகேவா? எஸ், அனைத்து உயிர்களுமே பகவான் நம்மளுடைய கடவுளை தான் முதன்மையாக வச்சிருக்கு. ஆனால் அந்த கடவுள் யாருங்கிறத யார் சொல்லலை? நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லலை. ஒரு மதத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் எந்த ஒரு மதத்துக்கும் ஆதாரமாக இந்த நூல் இல்லை. குறிப்பாக சொல்வதென்றால் எந்த மதத்தை பற்றியும் குறிப்பிடவில்லை. ஓகேவா? எஸ், திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். இதில் கொஸ்டின் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருக்குறள் முதலில் அச்சிட்டு பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1812. அச்சிட்டு பதிப்பித்தவர் யாருன்னு நம்ம பார்த்தோம். தஞ்சை ஞானப்பிரகாசர். அதால் இங்கே கொடுத்துருக்கு. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஆமாவா இல்லையா? எஸ், திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம் குவளை. அனிச்ச மலர், குவளை மலர். இடம்பெற்றும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். ஓகே, இடம்பெற்றும் ஒரே விதை குன்றிமணி விதை. ஓகேவா? எஸ்,
திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம் 2 முறை வருது. பயன்படுத்தப்பட்ட ஒரே நம்மளோட 2 மரங்கள் எது? பனை, மூங்கில். ஓகே, பனை மூங்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருக்குறளில் முதலில் உரை எழுதியவர் யாரு? மணக்குடவர். திருக்குறளில் கோடி அப்படிங்கிற இடம் எத்தனை இடங்கள் வருது? 7 இடங்கள்லையும். 7ங்கிற இடம் 8 இடங்கள்லையும் வருது. ஓகேவா, 7ங்கிற இடம் 8 இடங்களில் வருது. ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். ஓகே, திருக்குறளில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது. ஆல்மோஸ்ட் 107 மொழிகள்ங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில். 107 மொழிகளில் நம்ம திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா, எஸ். அடுத்து திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூல். எக்காலத்திற்கும் எல்லா மக்களாலும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். திருக்குறளின் பெருமை விளக்கி என்ன நூல் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். திருவள்ளுவர் மாலை. 55 பாடல்கள், 53 புலவர்கள் பார்த்திருப்போம். எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்கு சான்றாகும். இத்தகைய பெருமை கொண்ட நூலை பயில்வோம். இந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் பார்த்தோம். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அவெல்லாம் சொல்கிறோம். ஓகே, அதுமாரி 3 பால்களை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 17 கீழ்க்கணக்கு நூல். 133 அதிகாரம், 1330 குறள்பாக்களை கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லைங்கிற அளவுக்கு திருக்குறள் இருக்குது. ஓகே, திருக்குறள் என்ன ஒரு சொல்கிறோம், உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்களை பெற்றிருக்கு. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா, எஸ். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள், திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள். மேபி எது பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், பொய்யாமொழி, உலக பொதுமறை, முப்பால், அப்புறம் என்னது, முதுமொழி, தமிழ் வேதம், பொருளுரை. இதெல்லாம் எதோட சிறப்பு பெயர்கள்? திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள். திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் பாருங்க. சென்னா போதார், நாயனார், பொய்யில் புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலார், தேவர், தெய்வப்புலவர், முதற்பாவலர், வள்ளுவர் நாயனார். இதெல்லாம் யாரோடது? நம்மளுடைய திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேவா, எஸ். இதை ஜஸ்ட் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அப்போ திருக்குறளுக்கு இன்னொரு பேர் தமிழ் வேதம். ஓகேவா, எஸ். அது ஜஸ்ட் பார்த்துக்கோ. தமிழ் வேதம்ங்கிறது திருக்குறள். அப்புறம் அதிகாரம் பாருங்க. அறத்துப்பாலில் 38 அதிகாரம், 4 இயல்கள் இருக்குது. எது பாருங்க, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதே பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது, 3 இயல்கள் இருக்குது. அரசியல், அமைச்சியல், ஒழுபியல். ஓகேவா, எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் சொல்லுவாங்க. இன்பத்துப்பால் 25 இயல்கள், மொத்தம் 133 அதிகாரங்கள் வந்துடும். இயல்கள் பார்த்தீங்கன்னா 2. அப்போ அதிகமான இயல்களை கொண்ட அறத்துப்பால் தான் அதிகமான இயல்களை கொண்டது. கம்மியாக இருக்கிறது இன்பத்துப்பால். கலவியலும் கற்பியலும். ஓகே, திருக்குறள் பார்த்தீங்கன்னா உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்துன்னு பார்த்தோம். திருக்குறளுக்கு மொத்தம் எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னா 10 பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பரிமேலழகர், மணக்குடவர், கலிங்கர், பரிப்பெருமாள், தருமர், தாமச்சர், நச்சர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர். ஓகே, அதுமாரி 10 பேர் எழுதியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஓகேவா, திருவள்ளுவர் மாலை அதை சிறப்பாக கூறுற நூல். அது திருவள்ளுவருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்க பிறகு தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர்ங்கிற பெயர்கள்லாம் இருக்குது. ஓகேவா, நம்மளுடைய இந்த 10 பேரில் சிறந்த உரை எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தாலுமே சிறந்த உரைன்னு சொல்லிட்டு ஒரு உரை இருக்குது. எந்த உரைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எஸ். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமார், காளிங்கர், வள்ளுவர் நூறுக்கு எல்லையுரை செய்தார் இவர். ஓகேவா, என்ற பழம்பெரு பாடல் இருக்குது. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு இப்போ 1812. யாரோட உரையே சிறந்தது? பரிமேலழகர் உரையே சிறந்தது. ஓகேவா, திருக்குறளுக்கு முன்னோடியாக கருதப்படும் நூல் புறநானூறு. ஓகேவா, திருக்குறள் தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது சொன்னது யாரு? டாக்டர் க்ரௌல். இவங்களே தானே சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த ஆப்பிள்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, வெள்ளித்தட்டில் வைத்த ஆப்பிள்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள்ங்கிறது யார் சொல்லியிருப்பா? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஔவையார் சொல்லியிருக்காங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். ஓகேவா, அதே கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்தல் குறள் சொல்றது இடைக்காடனார். அதை நோட் பண்ணிக்கோங்க. கடுகை துளைத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இடைக்காடனார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டின்னு கேட்டாங்கன்னா இடைக்காடனார். அடுத்து வள்ளுவன் தந்தை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படி சொன்னது பாரதியார். வள்ளுவனை தந்த உலகினிக்கே ஓகே சொன்னது பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே அப்படி சொன்னது பாரதிதாசன். ஓகே, திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மண்பதைக்கு உரியது அப்படி சொன்னது யாரு? திருவிக்கா. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழ் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் மொழி இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது சொன்னது யாரு? கி.ஆ.பெ. விஸ்வநாதன். திருவள்ளுவருடைய முக்கியமான கருத்துக்கள் திருக்குறளில் வெறும் அறம் பொருள் மட்டும் இல்லாமல்
பொருளாதாரம் எந்த மாதிரி இருக்கணுங்கிறத பற்றி திருக்குறளில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? எஸ், அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வள்ளுவரோட பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளின் 2ஆம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுது. பொருட்பால் செல்வத்தோட தொடர்புடையது. அந்த செல்வம் வர்ற வழி எது மாதிரி இருக்கணும், அது போகிற வழி எது மாதிரி இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், ஒரு நாட்டுக்கான ஒரு சிறந்த நாடுங்கிறது கடன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ், உற்பத்தி காரணிகள் பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறன்னு சொல்லியிருக்கார். உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? வேளாண்மையில் பாருங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். ஆமாவா இல்லையா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் சொல்லியிருப்பா? திருவள்ளுவர் தான் சொல்லியிருப்பார். ஆமாவா இல்லையா? எஸ், உலகம் ஃபுல்லாகவே யார் பின்னாடி தான் சுற்றுது? வேளாண்மை பின்னாடி தான் சுற்றுதுங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். வள்ளுவர் வேளாண்மை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருக்கிறது. பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்துதான் இருக்கும்னு சொல்லியிருப்பார். ஓகே, பொதுநிதி ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு அரசாங்கத்துக்கு ஏற்ற அளவுக்கு திறமை இருக்கணும். ஓகே, ஏற்றலும் ஈட்டலும். ஓகேவா? எஸ், திருவள்ளுவர் பொதுநிதி பற்றி, பொது வருவாய் பற்றி, பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக எழுதியிருக்கிறார். வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாய் நிர்வாகம், பொது செலவு பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார். ஓகே, எஸ், அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வருவாய் வருதோ அதே அளவுக்கு தான் செலவு செய்யணும். ஆகாறு அளவீட்டு தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. என்ன பண்ணக்கூடாது? நம்ம வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ், எப்பயுமே அவர் நம்மளுடைய சர்ப்ளஸ் ஃபினான்சிங் சொல்லப்படுற உபரி நிதி அறிக்கை தான் பேசியிருப்பார். சர்ப்ளஸ் ஃபினான்சிங்னா என்ன? உபரி நிதி அறிக்கை. ஓகே, டெபிசிட்டுக்கு போகக்கூடாது, கடன் வாங்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேவா? ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை மட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அதுமாதிரி வெளிநாட்டு உதவி வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பார். வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. அது என்னது? நாடென்ப நாடா வளத்தென்ன, நாடல்ல நாட வளத்தரு நாடுன்னு சொல்லியிருப்பார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையேற்றியான்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? அதுவே பிச்சை, வறுமையை ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என அனைத்து குடிமகளும் இதனை அனுபவிக்க வேண்டும் என கருதினார். வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறா இருக்குன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கார்? திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? அதுமாதிரி பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர் சொல்லியிருக்கார். செல்வம் எப்படி இருக்கணும்? நலம் பேணும் அரசு எப்படி இருக்கணும்? ஒரு அரசு வேலை எப்படி இருக்கணும்? நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கணும். இதானது ஒரு நலம் பேணும் அரசுங்கிற சொல்லியிருக்கார். அரசனது இயல்பான சொல்லியிருப்பார். படை, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படி சொல்லியிருக்கார். எதாவது? படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். ஓகேவா? மொத்தம் 6ம் சேர்ந்ததா என்னது? ஒரு 6ம் உடையான் அரசருள் ஏறுன்னு சொல்லியிருக்கார். அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னவர் முதலான பெயர்களில் 46 முறை அவர் ஆட்சி தலைவனை சுட்டி காட்டியிருப்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேவா? எஸ், அதுவே பார்த்தீங்கன்னா இறைமாட்சி, இடுக்கண் அழியாமை, இந்த மாதிரியான அதிகாரங்களில் அரசர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். மக்கள் நல அரசு எப்படி இருக்கணும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன வைக்கப்படும். மக்களை நல்லா பார்த்துக்கிறவர் மன்னர் என்ன சொல்லுவோம்? இறைவனா கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கார். ஓகே, சுருங்கக்கூறின் திருவள்ளுவருடைய அரசியலமைப்பு ஒரு மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் அடிப்படையில் அமைந்தது எனலாம். ஓகே, திருவள்ளுவரின் கண்ணோட்டத்தில் அறம் வழுவாது தீமைகளை நீக்கி மற்றும் மரம் வழுவாது மானம் காப்பது அரசு ஆகும். அறநிழக்கா தள்ளவை நீக்கி மரநிழக்கா மானமுடையது அரசுன்னு சொல்கிறார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லிட்டு மன்னவன் கோல் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கார். நல்லாட்சி புரியணும்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். ஓகேவா? குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. ஓகேவா? நம்ம முக்கியமாக அரசர் என்ன பண்ணணும்? தன்னுடைய மக்களை அன்போடு அரவணைச்சு கொண்டு போகணுங்கிறது தான் அந்த திருக்குறள் சொல்கிறது. குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகுன்னு சொல்கிறது. அதேமாதிரி பாருங்கள், மரமானம் மாண்ட வழி செலவு தோற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. அதாவது வீரம், மானம், நல்ல வழியில் நடத்துதல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4ம் படைக்கு காவல் அரணாகும் சொல்லியிருக்கார். அதுமாதிரி கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கற்க வேண்டிய நூல்கள் என்ன பண்ணணும்? குற்றமற எந்த ஒரு பிழையும் இல்லாமல் கற்கணும். அவ்வாறு கற்ற பிறகு என்ன பண்ணுறோம்? அந்த வழியில் நடக்கணும். அதுதான் கற்றதற்கான முழுமையான ஒரு இதாக இருக்கும். ஓகே, அதுமாதிரி பாருங்கள், இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அத்தொப்பதில். ஓகே, துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும். துன்பத்தை எதிர்த்து வெல்ல வல்லது அதனை போன்றது வேறு இல்லைன்னு சொல்கிறார். ஓகே, அதுமாதிரி இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஓகேவா? வேளாண்மைனா என்னென்னா விடாமுயற்சிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே,
வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போட்டு உதவி செய்யும் பொருட்டே ஆகும் சொல்கிறாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்று என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்த செயலை கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டி வைந்து. நோயில்லாது இருத்தல் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எது நோய் இல்லாமல் இருக்கிறது, செல்வமாக இருக்கிறது, விளைபொருள், வளம், இன்ப வாழ்வு, நல்ல காவல், இந்த 5ம் என்ன சொல்கிறார், நாட்டுக்கு அழகுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. நான் சொன்னேன்னா பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருளை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் என்னது அரசருடைய ஒரு திறமையாக பார்க்கப்பட்டது. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று பணம் எனப்படும் அணையா விளக்கு அயல்நாட்டிற்குள்ளும் சென்று பகையாகி இருளை போக்கும். ஓகே, எதிரி நாட்டுக்கும் போயிட்டு சரி. கொடையலி செங்கோல் குடியோம்பல் 4ம் உடையானா வேந்தர் கொலி. கொடை இரக்க குணம், செங்கோன்மை, குடிக்காத்தல், இந்த 4 குணங்கள் இருக்க ஒரு அரசன் தான் என்ன சொல்கிறோம், ஒரு ஒளி விளக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா, அரசனுக்கு ஒளி விளக்குன்னு சொல்கிறோம். படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் 6ம் உடையான் அரசருள் ஏறும். நம்ம முன்னாடி சொன்னோம், படை குடி விளைபொருள், கூழ்னா உற்பத்தி ஆகிற பொருள். ஓகே, அமைச்சர் நண்பர் அரண் எனும் 6 உறுப்புகளையும் சிறப்பாக பெற்றவன் அரசருள் ஏறு ஆவான். அவர் ரொம்ப சிறந்த அரசன் சொல்கிறோம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லான் அல்லேன் மீட்கூறும் மன்னன் நிலம். தன்னை காண வருவார்க்கு காட்சிதான் எளியனாயினும் கடுஞ்சொல்லை பேசாதவனும் அவன் நாட்டை உலகமே உயர்வாக கூறும். ஓகே, தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். அதாவது மழை பெய்து விதவாவிட்டால் இந்த பரந்த உலகத்திலேயே பிறருக்காக செய்யப்படும் தானமும் தனக்காக மேற்கொள்ளும் தவமும் இரண்டுமே நிலையாய் போய்விடும் சொல்கிறார். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய். காமம் வெகுளி மயக்கம் இந்த 3மே ஆயிரும் உள்ளத்திலேருந்து அறவே நீக்கணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்காறு என்ற தரம். ஓகேவா, என்ன நல்லா இருக்கக்கூடாது சொல்கிறார். பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல் எனும் 4ற்கும் ஒரு சிறிது இடம் தராமல் ஒழுகி வருவதே அறமாகும் சொல்கிறார். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. அறிவெனும் அங்குச்சத்தால் 5 ஆகிய எதெல்லாம் அடக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. எவனோ அந்த அறிவுங்கிற அங்கச்சத்தால் 5 ஆகிய யானைகளை அடக்கி காப்பவன் எவனோ அவனே மேலான வீட்டுலகிற்கு ஒரு வித்து. 5 அடக்கி காக்கணுங்கிறது. எழுபுறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழிசொல் ஏற்படாத நற்பண்புடைய மக்களை பெற்றிருந்தால் ஒருவனுக்கு 7 பிறப்பிலும் தீவினை பயன்களாகிய துன்பங்களை அணுகா. அந்த எந்தவித துன்பங்களும் அணுகாது அப்படி சொல்கிறார். ஓகேவா, பல்லார் பகைக்கொள்ளரின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். பல நபர்களை பற்றுக்கொள்வதை விட தீமையானது நல்லவர்கள் தொடர்பை கைவிடுவது. ஒரு நல்லவர் தொடர்பை கைவிடுவது 10 பேரை எதிரியாக சம்பாதிச்சுக்கிறது சமம்னு சொல்கிறார். ஓகே, எஸ், நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்குன்னு பார்ப்போம். திருக்குறளில் வினாவிடை டேஷ் இவ்விரண்டும் கண் என்ப வாழ்முயிர்க்கு மேற்காண்ட திருக்குறளில் எவை இரண்டும் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழ்முயிர்க்கு. என்னும் எழுத்து தான் என்ன சொல்கிறார், கண்ணென்ப வாழ்முயிர்க்குன்னு சொல்கிறார். ஆப்ஷன் டெல்லி. டேஷ் துணிய கருமம் துணிந்த பின் டேஷ் என்பது இழுக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். ஓகே, நம்ம முக்கியமாக எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அவவா நன்றாக சிந்தித்து செயல்பட்டு அதன்படி நடக்கணும் அப்படி சொல்கிறார். சொல்லுக சொல்லை பிரிதற் சொல் அச்சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அச்சொல்லை என திருவள்ளுவர் உரைப்பது எதை? ஓகேவா, சொல்லுக சொல்லை பிரிதற் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஓகேவா, நீங்கள் பயன்படுத்திய பொருளில் வேறொரு சொல், சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல் நீங்கள் பயன்படுத்தி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். டேஷ் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நம்மளுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எஸ், குறிப்பாக பார்த்தோன்னா பண்ணக்கூடாது. மேற்கூறிய திருக்குறளில் திருவள்ளுவர் நாவடக்கம் பற்றி யாருடைய நாவடக்கம் பற்றி யாருக்கு பொருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எல்லாருக்குமே பொருந்தும். மக்கள் சொல்கிறப்பட்ட எல்லாருக்குமே என்ன வேணும், நாவடக்கம் வேணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா, ஆகாரா அளவிட்டுதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓகேவா, வரவுக்கேற்ற செலவு இருக்கணும். ஓகேவா, எஸ், வரவை பெருக்குவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். செலவை கவனமாக மேலாண்மை செய்தால் வரவு குறைவானாலும் எவ்வித துன்பமுமின்றி வாழலாம். வரவு எத்தகையதாயினும் செலவின் பெருக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்துக. அதான் நான் சொல்கிறோம். ஓகே, ஆப்ஷன் டி. சரியா,
டேஷ். அடுத்து வந்து 6th கொஸ்டின். டேஷ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனியிருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் சொல்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுருக்கு. நம்மக்கிட்ட இனிய சொற்கள் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, இன்னாத சொற்களை கூறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஆப்ஷன் சி, இனிவை இருக்க இன்னாதது கூறல். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். பொய்மையும் வாய்மையிடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்குமேனு நம்ம சொல்லுவோம். ஆமாவா? எஸ். அடுத்து பாருங்கள், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். கீழ்கண்ட எந்த விளைவு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதுகிறது அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கும்போது முக்கியமானது வாய்மையை பற்றி பேசுது. ஓகேவா? வாய்மை அதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் திருக்குறளில் இல்லாத இயல்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதசார்பின்மை இருக்குது, இரக்கம் இருக்குது, அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை, சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றும். அதை பற்றி ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாதுல்ல. எந்த ஒரு மன்னர்களை பற்றிய பெயர்களும் எதில் கிடையாது, நம்மளுடைய திருக்குறளில் கிடையாது. ஓகேவா? எஸ். ஓகே, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பொதுமையாக எந்த மாதிரியான கருத்துக்களில் வந்து திருக்குறள் இருக்குன்ட்டு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 9. பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஓகேவா? பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு கிடையாது, எதன் அடிப்படையில் தான், செய்யும் தொழிலின் அடிப்படையில் மட்டும்தான் வேறுபாடு. மேற்கண்ட கூறிய திருக்குறளின்படி ஒரு சமுதாயத்தில் தனி மனிதர்களுக்கிடையேயான வேற்றுமைக்கு காரணமாக இருப்பது என்னது? அவர்களுடைய செயல்களின் தரம், அவர்களின் உறவினர்களிடம் இருக்கும் செல்வத்தின் அளவு. அப்படியா? முதல்ல செயல்களின் தரம் மட்டும்தான். ஓகே, ஆப்ஷன் ஏ ஒன்லி கரெக்ட். மதசார்பற்ற இலக்கியம் என்ற வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் யாது? முக்கியமாக இட்ஸ் செக்குலர் லிட்ரேட்டில் செக்குலர் மதசார்பற்ற இலக்கியம் எந்த ஒரு குறிப்பிட்ட மத மதிப்பீட்டிற்கான இலக்கியமாகவும் இல்லாது மானிடம் முழுவதும் பொருத்தும் தனித்துவம், மாநில நலனை முன்னிறுத்தும் தனித்துவம், திருக்குறள் வாசிப்பு நமது நாட்டின் கட்டமைக்க தலைவர்களின் மதசார்பற்ற தன்மையை வெளிப்படுத்தியது. எல்லாமே ஓகே, எல்லாமே முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலனால் பவருக்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை எவை? ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க, அதால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இந்த மூன்றும் தான் முக்கியமாக நீங்கா நிலனால் பவருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தூங்காமை, கல்வி, துணிவு, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திருக்குறளில் சொல்லப்பட்டு அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தற்கு கூறுகிறார்? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த திருக்குறள், கொடையலி, செங்கோல், குடியோம்பல் நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி. ஓகே, ஆப்ஷன் சி கொடை, கருணை இருக்கணும். கொடை, அலினா கருணை. ஓகே, அலி பெரிய லி, அலினா கருணை, நீதி, செங்கோல்னா நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். ஓகேவா? எஸ், இதுதான் வந்து ஒரு வேந்தருக்கான ஒளின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எது? முக்கியமாக போலி ஒழுக்கம். ஆப்ஷன் சி. ஓகே, போலி ஒழுக்கம். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்புள்ளவர்னு சொல்லுவாங்க. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். என்னது? முக்கியமாக பயனில்லா சொல் பேசுவரா, மக்கட்பண்பு இல்லாதவர் பற்றி பேசுறது. ஓகே, மக்கள் பண்பு இல்லாதவர், ஆப்ஷன் பாம்பே. திருக்குறள் தெரிஞ்சால் ஆப்ஷன் ஈஸியாக போட்டுடலாம். அதால் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, ஜஸ்ட் 6 to 10th இருக்க திருக்குறள் மட்டும் ஒரு வாட்டி வாசித்து ஒரு விளக்கத்தோடு படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கட்டாயமாக நம்மளுக்கு கொஸ்டின் மாட்டோம். ஓகே, சமய நடுநிலைமை பற்றி கண்டு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் என்ன? ஓகே ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். ஆமாவா? கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால், இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கம் அறிவுறு வற்புறுத்த வருதா? எல்லாமே கரெக்டுங்க, அனைத்தும் சரி. ஆப்ஷன் டெல்லி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து பார்ப்போம். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்றும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்திற்காக தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்கா சொன்னது யார்? நம்மளுடைய பாக்ஸ் டேட்டில் காமிச்சேன்னா கி.ஆ.பே. விஸ்வநாதன். ஓகேவா? திருவிக்கா என்ன சொல்லியிருப்பார் அதை கமெண்ட் பண்ணுங்கள். திருவிக்கா என்ன சொன்னாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் படிக்க தொடங்கினேன்னு சொன்னது யாரு? நம்மளுடைய காந்தியடிகள். ஓகே, அவருக்கு சப்போர்ட் பண்ணது யாருங்கிறத சொல்லுங்கள். காந்தியடிகளுக்கு தமிழ் பயில கற்றுக் கொடுத்தது யாரு? ஓகே, காந்தியடிகளுக்கு தனக்கு மோகா காந்தி அப்படின்னு தமிழில் போட கற்றுக் கொடுத்தது யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருக்குறளுக்கும் டேஷ் என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர் உள்ளது. 7. நம்ம முதல்ல பார்த்தோமா? ஏழுங்கிற வார்த்தை எத்தனை முறை திருக்குறள் கையாளப்பட்டிருக்கு? 8 முறை கையாளப்பட்டிருக்கதான் பார்த்தோம். ஆனால் நிறைய திருக்குறளில் 7க்கும் சம்மந்தமாக இருக்கும். ஆமாவா? 7 அடி தான். ஓகே, 7 வார்த்தைகள் இருக்கும். மேலே 4 கீழே 1. ஓகே, எஸ், அந்த மாதிரி 7 சீர் இருக்கும். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். ஜி. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார்.
லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். எதை பண்ணியிருக்க மாட்டார்? இன்பத்துப்பாலை பண்ணியிருக்க மாட்டார். அது வீரமாமுனிவர். கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தேர்வு செய்க. சிறிய காரியங்களிலேயே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலேயே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. ஓகே, ஈஸியாக நமக்கு தெரியும். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இணைது. ஓகேவா, சின்ன குட்டி முயலை அடிக்கிறத விட பெரிய யானையை பாக்கி நோக்கி வேலை அம்பை எய்துறது தான் ரொம்ப சிறப்பானது அப்படி சொல்லியிருப்பார். ஆப்ஷன் ஏ, காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேந்தல் இந்த இனிது. ஓகே, ஆகாறு அளவிட்டதாயினும் கேடிலை போகார் ஆகாலை கிடையாது. முன்னாடி பார்த்தோமா, வரதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும். ஓகேவா, அதுதான் முக்கியமானது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, நூலோர் தொகுத்த அறங்களுள் தலையாய அறமாக திகழ்வது என திருக்குறள் திருக்குறள் சொல்றது என்னது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலா? பகுத்துண்டு பல்லுயிரல் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகிர்ந்து உண்டு உயிர்களை பாதுகாத்தல். ஆப்ஷன் டெல்லியில் இருக்கிறது. ஓகே, பலகற்றும் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஓகேவா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். யார் உலகத்தோடு ஒட்டு ஒழுகிறாங்களோ அவங்க தானே அது படித்து நல்லா இருக்காங்க. ஆனால் உலகத்தோடு ஒட்டு நடக்காதவங்க என்ன சொல்கிறோம்? பலகற்றும் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அடுத்து பாருங்க, இது ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் நினைக்கிறேன், குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, நெய்யால் எரி நுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். நுதிப்பேம்னா என்னது? அவித்தல். ஓகே, சாரி, நுவிப்பேம்னா வந்து அவித்தல். ஆப்ஷன் பியில் இருக்க அவித்தல் தான் கரெக்டு. ஆப்ஷன் பி. இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இருப்புணல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இருப்புணல்னா என்னன்னா மேலேருந்து வர தண்ணி, கீழேருந்து வர தண்ணி. ஓகே, அதாவது மேலேருந்து வரது என்னது? மேலேருந்து வரது மழை, அதான் மழை. கீழேருந்து வரது ஊற்று எடுக்கிறது எது? கிணற்றுலேருந்து ஊற்று நீர். ஓகே, அதான் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஊற்று நீர் கொடுத்தாலும் கரெக்டு தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மழை நீர், கிணற்று நீர். ஓகே, குளத்துக்கு வரும். ஓகே, ஆற்றுலேருந்து பிரான்ச் வழியாக வரும். பட் கிணற்று நீர் மட்டும் தான் ஊற்று எடுக்கும். ஊற்று எடுக்கிற நீரும் மேலேருந்து வர நீரும் தான் இருபுணல் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்து பாருங்க, டேஷ் 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 இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். ஓகேவா, காமம் வெகுளி மயக்கம். இந்த திருக்குறள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி போட்டிருக்கேன். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் நமக்கெடும். இது மூணுமே இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருப்பார். விழுவம் துளைப்ப நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. ஓகேவா, எஸ், விழுவம் துளைத்தவர் நட்புன்னு சொல்லியிருப்பார். துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. ஓகேவா, டைம் பார்த்து கரெக்டாக அடிக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம குரூப் 2A என்ன பண்ணணும்? இருக்கிற 34, 32, 33 டேஸ் என்ன பண்ணணும்? ப்ராப்பராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஆமாவா, அதுதான் இந்த திருக்குறள் சொல்லியிருக்கிறது. காலத்தின் முக்கியத்துவம். ஓகேவா, அதாவது கரெக்டாக நேரம் பார்த்து அதை மீனை இறைய எப்படி வந்து ஒரு கொக்கு பிடிக்குதோ அதே மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு போகணும். அதாவது பகலில் நம்ம கூகையை வந்து காக்கை வெல்லும், இரவில் காக்கை கூகையை வெல்லும். அவங்களுக்கு ஏற்ற டைம் அப்போ என்ன பண்ணணும்? அதை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. காலத்தின் முக்கியத்துவம். அடுத்து டேஷ் 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 பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. மேற்கண்ட குறள் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறார்? பகுத்துண்பவரை. ஓகேவா, யார் கூட ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்றோமோ அவங்கள என்ன சொன்னது? பசிப்பினி தீண்டாதுன்னு சொல்லியிருப்பார். ஒன் ஹூ ஷேர்ஸ் த ஃபுட் வித் அதர்ஸ். தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு ஓமிக்கிறார்? முக்கியமாக மனம் வீசாத மலர்னு சொல்லியிருப்பார். திருவள்ளுவர் மனம் வீசாத மலர்னு சொல்லிட்டு எவ்வளோ படித்தாலும் அது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. மனம் வீசாத மலர். துன்பத்தை எவ்வாறு வெல்லல் வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் சொல்லுவாங்க. இடும்பைனா இடும்பம்னா துன்பம். ஓகே, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்திற்கே துன்பம் தருவணும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்தப்போ எல்லாருமே ரொம்ப நகைச்சுவையாக சிரிச்சது. துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல். ஆப்ஷன் சி. இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின் தான். ஓகே, அடுத்து துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இல்லை துப்பாக்கி அப்படின்னா என்னதுன்னா உண்டாக்குதல். ஓகே, துப்பாக்கினா என்னது? உண்டாக்குதல் அர்த்தம். அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? நம்ம முன்னாடி சொன்னோம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஆப்ஷன் சி. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். இப்பொருளை திருவள்ளுவர் கூறும் ஓமை என்னது? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. ஓகே, நம்ம வந்து படிக்க படிக்க அறிவு பெருகுங்கிறது. ஓகே, வெள்ளத்தனை மலர் நீட்டம்ங்கிறது நம்மளுடைய அறிவு வந்து நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி உயருங்கிறது அது சொல்லியிருப்பார். வற்றல் மலம் தளித்தற்று நம்ம செல்வத்தை வச்சு சொல்லியிருப்பார். ஓகே, சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பதுக்கு இக்கூற்றுக்கு காரணம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தாங்க வர வாய்ப்பு இருக்குது ரொம்பவே. எல்லா சமயத்திலும் இது M3 எனக்கு இது ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. பாருங்கள், முன்னாடி வந்துச்சு, இப்போ திரும்ப வருது. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் ஓந்து ஏற்கும் சிறப்பு இனம் சாதி வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால்
மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். எல்லாமே கரெக்டாக ஆப்ஷன் டெல்லி, ஆல் ஆஃப் தி அபவ். பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார்? நவில்தோறும் நூல்நயம் போலும். ஓகே, நவில்தோறும் நூல்நயம் போன்றது பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ், வளர அவங்க கூட இருக்க வளரும், அவங்களோட அறிவு வளரும். அறம் போலும் கூர்மையரோனும் மரம் போல் மக்கட்பண்பு இல்லாதவர். முன்னாடி பார்த்தோம் ஆப்ஷன் பி. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின். ஓகேவா? தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து பாருங்க. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இது ஆல்ரெடி நான் கொஸ்டின் கொடுத்துருந்த கொஸ்டின் தான். போலி ஒழுக்கம் நம்ம பார்த்தோமா? பல கற்றும் அறிவில்லாதார் உலகத்தோடு ஒட்டு நடக்காதவர் முன்னாடி வந்துச்சு. டேஷ் கூறல் கனியிருப்ப காய் கவந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவந்தற்றுன்னு நம்ம பார்த்தோம். ஆமாவா? எஸ். அப்போ இனியவை இருக்க இன்னாதது கூறுதல். ஓகே, அப்போது நல்ல சொற்கள் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? தீய சொற்களை பேசக்கூடாது, இன்னாததை கூறக்கூடாதுங்கிறது நம்மளோட திருவள்ளுவர் சொன்ன விஷயம். டேஷ் துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது, அதாவது எண்ணி துணிய கருமம் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஓகேவா? நன்றாக சிந்தித்து செயல்பட்ட பிறகு தான் என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்தை செயலில் ஈடுபடணும்னு சொல்லியிருப்பார். எண்ணி துணிக கருமம் எண்ணுவம் என்பது துணித பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இதோட நம்மளோட திருக்குறள் ஓராது. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத நான் ஒரு டாபிக் சொல்கிறேன், ஒரு ஐடியா சொல்கிறேன் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? 6வதுலேருந்து 10வது வரைக்கும் திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க வித் மீனிங். ஓகே, ஒரு கம்பைலேஷன் மாதிரி நிறைய பிடிஎஃப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நான் கிடச்சா நான் இதோட இந்த ஸ்லைடோட லிங்க் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 6 to 10th திருக்குறள் அதோடைய பொருள், சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு திருக்குறளுக்கு பின்னாடியும் அந்த பொருள் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இப்போ வந்து துப்பாக்கி அப்படின்னா உண்டாக்குதல் அதுமாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பொருளும் நல்லா பாருங்கள். ஓகே, பொருள் விளக்கமாக பாருங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் லிங்க் பண்ணது நம்ம கிளாஸ் பிடிஎஃப் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின், சரியா? எஸ், இதுவே மோர் தென் எனஃப். 6 to 10 தரவாக பார்த்துக்கிட்டு நம்ம பொருள் விளக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போனாலே மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம்? நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எஸ், இது வரைக்கும் நம்ம ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு வாட்டி நம்ம முன்னாடி பார்த்தது மட்டும் ரீகால் பண்ணுவோம். ஓகே, திருக்குறள் அடையெடுத்த கருவியாக பெயர்னு பார்த்தோம். 14 ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுங்கன்ட்டு. அடையெடுத்த கருவியாக பெயர் 14 கீழ்கணக்கு நூல்களில் அதிகமான அறக்கருத்துக்களை சொல்கிற நூல் எது? நம்மளுடைய திருக்குறள் தான். ஆமாவா? அதுலேயும் பாருங்கள், அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது. ஆமாவா? நம்ம அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டோம். கடைசி குறள் என்னென்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கி பெரின்ட்டு இன்னில் முடிஞ்சிருக்கும். ஓகே, கூடி முயங்கி பெரின் நகரத்தில் முடிஞ்சிருக்கும். அதாவது தான் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தமிழ் மாதின் இனிய உயர்நிலைன்னு பார்த்தோம். பழகு சொல்லறிமை தமிழ் சொல்லறிமை 4:2 இது 4ங்கிறது என்னது? நாலடியார். 2ங்கிறது திருக்குறள் சொல்லுது. ஓகே, திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் திருவள்ளுவர் மாலை. இதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோ? 55. பாடியவர் வந்து 53 பார்த்தோம். ஓகே, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இந்த ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகையில் அமைக்கப்பட்டது என்னது? திருக்குறள் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம். மலையத்துவஸ்வான் மக்கள் ஞானப்பிரகாசம் வந்து 1812 திருக்குறளை முதல் மொழிபெயர்த்திருப்பார். தஞ்சாவூரில் வெளியிட்டிருப்பார். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சிவசிவ வெண்பா, தினகரம் வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுவேள் வெண்பா, குமரேச வெண்பா இதெல்லாம் திருக்குறளை சிறப்பை உணர்த்தும் நூல்கள்னு நம்ம பார்த்தோம். ஆமாவா? மதசார்பற்ற நூல், எல்லா மதத்தோட கருத்துக்களையுமே ஒன்றிணைச்சிருக்கும். அதில் குறிப்பாக சமண மதத்தோட கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால தான் இது திருவள்ளுவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எஸ், இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த வருஷம் பதிப்பிச்சாங்க, எந்தெந்த மலர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அனிச்சம் குவளை, எந்த பழம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, நெருஞ்சி, எந்த ஒரு விதை பயன்படுத்தப்பட்டிருக்கு, குன்றிமணி. அதே மாதிரி ஒரே அதிகாரம் 2 முறை வருது வந்து குறிப்பறிதல். ஆமாவா இல்லையா? 2 மரங்கள் பயன்படுத்தணும், பனை மூங்கில். அப்புறம் தஞ்சை ஞானப்பிரகாசர் வெளியிட்டிருப்பார். முக்கியமாக முதல்ல உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். நம்ம பார்த்தோம். சிறந்த உரை யாரோடது? பரிமேலழகர் உரை சிறந்த உரைன்னு பார்த்தோம். ஆமாவா? பரிமேலழகர் உரை தானே அது சிறந்த உரைன்னு பார்த்தோம். 7ங்கிற அப்படி எண்ணு வந்து எத்தனை முறை வருதுன்னு பார்த்தோம்? 8 முறை வருதுங்கிறத பார்த்தோம். 7ங்கிற எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் அதிகமாக தொடர்பு இருக்குன்னு நம்ம இப்போ கூட கொஸ்டினில் பார்த்தோமா? எஸ்,
அதுமாதிரி திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது. எத்தனை லாங்குவேஜ்னு சொன்னேன்? 107. இதெல்லாம் பார்த்தோம். திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் இதுலேருந்து கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருக்குறளோட சிறப்பு பெயர், திருவள்ளுவரோட செயல்பு பெயர், பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், பொய்யாமொழி, உலக பொதுமறை, முப்பால், முதுமொழி, தமிழ் வேதம், பொருளுரை. இந்த மாதிரி வந்து திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. திருவள்ளுவருக்கு பார்த்தோன்னா சென்னா போதார், நாயனார், பொய்யில் புலவர், நான்முகனார், மாதானுபங்கி. இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின். தமிழில் ஜெனரல் தமிழ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான கொஸ்டின். மாதானுபங்கிங்கிறது யாரை? திருவள்ளுவரை சொல்கிறோம். பெருநாவலார், தேவர், தெய்வப்புலவர், முதற்பாவலர், வள்ளுவ நாயனார் சொல்லிட்டு இத்தனை பெயர்கள் யாருக்கு இருக்குது? திருவள்ளுவருக்கு இருக்குது. ஓகேவா? எஸ். இதுலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு கம்மி. பட் ஆனால் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே. என்னென்னா திருக்குறளில் இருக்க அதிகாரங்களின் எண்ணிக்கை, இயல்களின் எண்ணிக்கை, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயல்களில் என்னென்ன வகையில் கிளாசிஃபிகேஷன் பாருங்கள். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், 4 இயல், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலில் 70 அதிகாரம். அப்போ அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எதில் அதிகம்? நம்மளுடைய பொருட்பாலில் தான் அதிகம். ஓகே. 70 அதிகாரங்கள் இருக்குது. ஓகே. 70 அரசியல், அமைச்சியல், ஊழியல், ஒழிபியல். இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம், 2 இயல் தான், களவியல், கற்பியல். ஓகே. என்னென்ன பேர் இருக்குன்னு பார்த்தோம். இவற்றில் பரிமளழகர் உரையே சிறந்ததுன்னு பார்த்தோம். ஓகே. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் யார் சொன்னது? அவை சொன்னது. அதே கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னா யாரோடது? நம்மளுடைய இடைக்காடனாரோடது. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுனா பாரதியார் சொல்லியிருப்பார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யாரு? வையகமே அப்படின்னு வந்துச்சுனாலே பாரதிதாசன். ஓகே. அது நமக்கு தெரியும். அப்புறம் நம்ம சொன்னா திருவிக்கா சொன்னது ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, நாட்டாருக்கோ உரியது என்று, அது மண்பதைக்கு உரியது சொல்லி திருவிக்கா சொல்லியிருப்பார். அது மாதிரி கியாபி விஸ்வநாதன் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழ் இருப்பதாக உலகத்திற்கா தெரிஞ்சிருக்காது, திருக்குறள் இல்லைன்னா தமிழ்ங்கிற மொழி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு கியாபி விஸ்வநாதன் சொல்லியிருப்பார். திருவள்ளுவர் பற்றி பார்த்தோம். ஓகே. எந்த மாதிரியான விஷயங்கள் உபரி நிதி அறிக்கையெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. ஓகே. நாடென்ப நாட வளத்தென்ப திருக்குறள் பற்றி. ஓகே. படை, கூழ், அமைச்சு இதெல்லாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டினே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கை தரவு பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகே. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மக்களை சந்தோஷமாக பார்த்துருக்க மன்னன் தான் என்ன பண்ணுவோம்? இறை மக்களுக்கு தேவையான எல்லா விஷயம் செய்கிறவங்க தான் நல்ல மன்னன் சொல்கிறோம். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு. திருக்குறளில் இந்த நான் கொடுத்துருக்க திருக்குறள் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான திருக்குறள் தான் கொடுத்துருக்கேன். கேட்க வாய்ப்பு இருக்க திருக்குறள்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே. கொஷின்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இது ஜென்ரலாக முன்னாடி இருக்க நான் ரெடி பண்ண கொஷின்ஸ், பின்னாடி இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? எஸ். இது வரைக்கும் இதோட நம்ம திருக்குறள் டாபிக் ஓவர். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், அதாவது அகழ்வாராய்ச்சி தலங்களை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.